ஹாய், ஐம் ரஞ்சனா குமரவேல். நீங்க வந்துட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ இல்ல உண்டியல் பிகி பேங்க்னு சொல்றோம் இல்லையா, அதுல இன்வெஸ்ட் பண்றவங்களா? நீங்க கண்டிப்பா வந்துட்டு எஸ்பிஐ அக்கவுண்ட்ல ஒரு 100 ரூபாய் போட்டீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3.5% வச்சுக்கிட்டா கூட 103 ரூபா 50 காசா தான் உங்களுக்கு வளரும். இதையே நீங்க வந்துட்டு பிகி பேங்க்ல போட்டீங்கன்னாலும் அதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் வராது. அந்த 100 ரூபாயா தான் இருக்கும். பட் அந்த பணவீக்கம், அதாவது இன்ஃபிளேஷனை பொறுத்து அந்த 100 ரூபாயோட மதிப்பு அடுத்த ஒரு 5 வருஷத்துல 90 ரூபாயாவோ 93 ரூபாயாவோ உங்களுக்கு குறைஞ்சிட்டு தான் இருக்கும். சோ அந்த திஸ் இஸ் கால்ட் இன்ஃபிளேஷன். இதை வந்துட்டு பீட் பண்ணணும்னா நீங்க எஸ்பி அக்கவுண்ட்லயோ இல்ல பிகி பேங்க்லயோ போடுறத விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில நீங்க வந்துட்டு, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். 100 ரூபாயில இருந்து டெய்லி 100 ரூபாயில இருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது யோர் மணி வில் நாட் பி ஐடியல், இட் வில் பி ஒர்க்கிங் ஃபார் யூ. அது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். நீங்க தூங்கும் போதுமே உங்களுக்காக உங்க மணி வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சோ அதனால நீங்க வந்துட்டு ஜஸ்ட் சேவிங்ஸ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இட் இஸ் ஹவு யூ இன்வெஸ்ட், நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ஃபிளேஷனையும் பீட் பண்ணணும். இட் ஷுட் கிவ் யூ அ குட் ரிட்டர்ன்ஸ். சோ நம்ம நிறைய எஸ்ஐபி வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நான் வந்துட்டு நம்பர் கொடுக்கறேன், ஜஸ்ட் நீங்க கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். சஞ்சனா எம்எஃப் வெல்த் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.